ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அயனார் துணை சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அய்யனார் துணை சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாண்டி நம்ம வானதியை கொண்டு போய் சேஃபாக வீட்டில் விட்டுட்டு வந்தார் இல்லையா? அதை நினச்சி வானதியோட அப்பா கொஞ்சம் பாண்டி மேலே ஒரு நல்ல எண்ணம் வருதுங்க, ஒரு நல்ல அபிப்பிராயம் வருதுங்க. வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் தோசை சுட்டு போடுறாங்க. என்ன யோசனையிலே இருக்கீங்கன்னு சொல்லும்போது, இல்லை அந்த மெக்கானிக் பையன் இருக்கான்ல, அவன் தான் நல்ல பையனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி பாண்டி மேலே நல்ல அபிப்பிராயம் வருது. வானதி அதை ஒளிஞ்சிருந்து கேட்டுட்ருக்காங்க. கேட்டுட்டு இருந்துட்டு பாண்டிக்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் பாண்டி சரி இவங்க இப்படி சொல்லியிருப்பாங்களான்னு நம்பிக்கையில் அது மாதிரி பேசுகிறாரு. உடனே வானதிக்கு கோவம் வந்துடுது. கோவம் பாண்டிக்கும் வானதிக்கும் வழக்கம் போல் சண்டை வந்துட்டுருக்கு. வானதி கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. பாண்டி சமாதானப்படுத்திட்டு இருக்காருங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேரன் இருக்கார் இல்லையா? சேரன் ராகவ் கிட்ட இவங்களுக்குள்ளே நடந்த எல்லா உண்மையை போட்டு உடச்சிடுறாருங்க. இவர் பார்த்தது தேவையில்லாத வேலை தான். ஆமாம், இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனால் இவர் பார்த்தது தேவையில்லாத வேலை. என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, ஆனால் இனிமேல் அவங்க சேர்ந்து வாழ்வாங்க நம்பிக்கை இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டாரு. ராகவ் ஆஃபீஸ்க்கு போய் நிலாட்டு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிலா கோவப்படுறாங்கங்க. கோவப்பட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வாப்பா நிலா, என்னப்பா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அந்த மாதிரி கேட்டுட்ருக்காங்க. பாண்டி வானதி எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சோழனும் ரொம்ப சேடாக இருக்கார். அவங்க ஓனர்கிட்டையும் சொல்லி புலம்புறாரு. இந்த மாதிரி 2 பேத்துக்கு சண்டை வந்துருச்சு, இந்த மாதிரி இவன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. நிலா கோவமாக வீட்டுக்கு சேரனை அண்ணன் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கானே அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கான எபிசோடில் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துச்சு. மேலும் நாளைக்கு வேறு ஒரு எபிசோடில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.